ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று பிடிச்சி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம நந்தினி திதி கொடுக்குறப்போ நம்ம சுந்தரவல்லி இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கோவப்படலாம். அது ஒரு நியாயமா வரணும். ஆனால் இது நியாயமே இல்லாமல் அநியாயமா போயிட்டு போயிட்டு ஒரு திதி கொடுக்கறது கூட இவ்வளோ கேவலமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம அருணாச்சலையும் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் சுந்தரவல்லி மேல. சரி, கோவம் வந்துட்டு கௌரவத்துல, பணத்துல எதனா ஒரு பிரச்சனை தான் இவ இந்த மாதிரிலாம் பண்ணுவா. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயத்துல பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சிருந்தாரு அருணாச்சலம். முழுக்க முழுக்க அப்படியே உடைச்சிட்டாங்க நம்ம சுந்தரவல்லி. அதனால அருணாச்சல ஐயா அப்படியே வெறுத்துட்டாரு சுந்தரவல்லி. இதுக்கு மேல நீலாம் பொம்பளையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. நம்ம சூர்யா சார் வந்துட்டு என்னடா இது, இவர் எதுவுமே பண்ணாம போயிட்டாரே. ஆனா வந்துட்டு அவர் குடிக்காம இருந்து எதனா பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். போயிட்டு இவங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம கிளம்பி கீழே போயிடுறாரு. போனதுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இப்பவே சரக்கு வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சரக்கு வாங்கி குடிச்சிட்டு ஒரு 4-5 பேரை கார்ல ஏத்திட்டு வராரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம நந்தினி எங்க, நந்தினி வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நம்ம நந்தினி வரவே இல்லை. அதுக்கப்புறம் நந்தினி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இங்க வா, நீ உங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோ அது எல்லாத்தையும் எல்லார் முன்னாடி பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருணாச்சல ஐயா மூஞ்ச பார்க்கணுமே, அவர் 1000 பல்பு மாதிரி அவ்வளோ பிரகாசமா எரியுது. ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நம்மளால தானே நந்தினிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. நந்தினிக்கு நம்ம தான் வந்து நம்பிக்கை கொடுத்தோம். ஆனா நம்பிக்கை எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அதனால சூர்யா பண்றத பார்த்து அருணாச்சல ஐயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்பதானே நீ என் மகன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. சுந்தரவல்லிக்கு பகபத்தி எரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா நந்தினியோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்து காலால எட்டி உதைச்ச பிறகு நம்ம சுந்தரவல்லி சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் நம்ம சூர்யா சார் கெடுத்துட்டாரு. சுந்தரவல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க மாதவி கிட்டையும் சுரேகா கிட்டையும், அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தலாம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்பெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எதுவுமே எதுவா இருந்தாலும் நானே தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா சார் இவ்வளவு பிரச்சனை பண்றாரு. அப்ப எல்லாத்தையுமே போட்டு ஒட்டன்னு உடைச்சது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருக்குமே சுந்தரவல்லி முன்னாடியே திதி கொடுக்கும்போது என்னெல்லாம் கொடுக்கணுமோ கவர்லாம் கையோட வாங்கிட்டு வந்துடுறாரு. நம்ம நந்தினிக்கு பெருசா சந்தோஷம் இல்லை. ஏன்னா இவர் அவங்க அம்மா வெறுப்பேத்துறதுக்கு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சுந்தரெல்லாம் காண்டாயி உள்ள போன பிறகு நம்ம நந்தினி வந்துட்டு மறுபடியும் உங்க அம்மா வெறுப்பேத்தனம் தானே சார் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நந்தினி சத்தியமா இல்லை, எனக்கே ஃபீல் ஆகி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினி முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க இப்பதான் சூர்யா பேசி சிரிச்சே நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சூர்யா பண்ண விஷயம் நம்ம நந்தினிக்கு டச்சபிளா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா விஷயம் சென்டிமெண்டான விஷயம் இல்லை. அதனால சூர்யா சார் பண்ணதுல நம்ம நந்தினி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்படியே பட்டு இருந்தா கண்டிப்பா லவ் ட்ராக் தான் வந்துடும். அது வந்தா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.